எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்பையான ஜாவாஸ்கிரிப்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்க்கலாம். அதாவது காப்பீடு டு கிளிப் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் வந்து இந்த இன்புட் டைப் அப்படிங்கிற டப்பாக்குள்ளே நான் என்ன இதை காப்பி பண்ணாலும் அந்த ஒரு ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும் எல்லா டெக்ஸ்ட்டுமே எனக்கு வந்து காப்பி ஆகும். அது மட்டும் இல்லாமல் அது என்னது காப்பி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கிளிக் பண்ணும்போது அந்த மேலே உள்ள அந்த இடத்துலையும் தெரியும். ஸோ ரொம்ப ஈஸி தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜாவாஸ்கிரிப்ட் தெரியலனாலும் பரவாயில்ல, நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நியூ ஃபோல்டர் ஒன்று தேவை. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் வந்து சிடிசி அப்படின்னு சொல்லி நேம் வச்சுருக்கேன். அதாவது காப்பி டு கிளிப் போர்டு அப்படின்னு சொல்லி நேம் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போய்ட்டு அந்த ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் ஆர் சப்ளைம் டெக்ஸ்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான். இப்போ பாருங்கள், என்னோடய ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எனக்கு வந்து 2 ஃபைல் தேவை. ஒன்று வந்து HTML ஃபைல், இன்னொன்று வந்து CSS ஃபைல், இன்னொன்று வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். வந்து நீங்கள் செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணாலும் சரி தான், இல்லைனா HTML ஃபைலோட லிங்க் பண்ணாலும் சரி தான். நான் வந்து 2 ஃபைலோடு முடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து 2 ஃபைல் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. index.html style.css. index.html எக்ஸ்க்ளமேட்டரியை டைப் பண்ணி என்ட்ரை தட்டினீங்கன்னா டிஃபால்ட்டாக உள்ள HTML டேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நான் வந்து டைட்டிலை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். காப்பீடு டு கிளிப் போர்டு அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பாரில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இது வரைக்கும் index.html அதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் கூகுள் குரோமில் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து நான் பண்ணது, அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எனக்கு டைட்டில் மட்டும் காப்பி டு கிளிப் போர்டு அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. அப்போது நம்மளோட இண்டெக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நெக்ஸ்ட் அந்த ஸ்டைல் ஃபைலை என்னோடய HTML ஃபைலோட லிங்க் பண்ண போகிறேன். அதாவது கலர் அடிக்கிறத வந்து நான் வந்து இந்த கலர் அடிக்கிற ஃபைலை இதோட லிங்க் பண்ணுறேன். ஸோ லிங்க் ரிலேட்டட் டு ஸ்டைல் ஷீட் அண்ட் தென் href அப்படின்னு போட்டு அந்த ஃபைல் நேமை போட்டிங்கன்னா இந்த ஒரு லைன் நீங்கள் போட்டால் இந்த ஸ்டைல் ஃபைல் வந்து இதோட மெர்ஜ் ஆயிரும், அதாவது லிங்க் ஆயிரும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம பாடிக்குள்ளே தான் எல்லாமே பண்ண போகிறோம். அந்த பாடி டேக்குள்ளே போய் வெப்சைட் கோடிங் எல்லாமே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இன்புட் அப்படின்னு சொல்லி போடுறேன். இன்புட் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக நீங்கள் வந்து கற்றுக்கிடலாம். அதோட லிங்க் வந்து நான் வந்து கார்டில் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துக்கோங்க, மேலே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து டைப் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். உள்ளே நம்ம டைப் பண்ணுறது எல்லாமே இது வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக வந்து எடுத்துக்கிடும். நெக்ஸ்ட் எனக்கு வந்து வெறும் டப்பாவாக இருக்கக்கூடாது, ஏதாவது உள்ளே வந்து வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்காக வேல்யூவில் போய்ட்டு நான் என்னோடய சேனல் பேரை வந்து போட்டுக்கிறேன், ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டப்பாக்குள்ளே வந்து என்னோடய நேம் வரும். நான் டெலீட் பண்ணாலுமே ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எனக்கு அந்த வேல்யூ வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். டெலீட் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பாருங்கள் எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் தெரியலைனாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே கிளியராக சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் ஐடி வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். ஐடி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸில் ஒரு 50 பேர் இருக்கீங்கன்னா உங்களை மட்டும் உங்கள் பேரை மட்டும் கணிச்சு கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அதாவது தனியாக கூப்பிடுவாங்களே. ஸோ அதுக்கு வந்து ஐடி கார்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளுக்கு ஒவ்வொரு ஐடி கார்டு இருக்கும். அது மாதிரி தனித்தனியாக எடுக்கிறதுக்காக அந்த ஐடி வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டிவிஷன் பிரித்து அதுக்குள்ளே ஒரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், எனக்கு இந்த பொடுசாக ஒரு சப்பட்டையாக ஒன்று தெரியுது, அதான் பட்டன். இப்போ நான் அதில் ஹலோ அப்படின்னு சொல்லி மாற்றிட்டேன்னா அந்த பட்டனுக்குள்ளே அந்த ஹலோ வந்து உட்காந்துக்கணும். ஸோ இதுதான் நார்மலாக நம்ம வந்து ஒரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இப்போது எனக்கு அது வந்து தேவையில்லை. நெக்ஸ்ட் இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்பேன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸ்பேன் வந்து எதுக்குன்னா, நான் அந்த காப்பி பண்ணும்போது, அதாவது அதை கிளிக் பண்ணும்போது மேலே வந்து எனக்கு அந்த காப்பி டு கிளிப் போர்டு, காப்பி பண்ண அந்த ஃபாண்ட்டு, அந்த டெக்ஸ்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகல. அதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பேன் டேக் வந்து போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு காப்பி டு கிளிப் போர்டு அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது. நெக்ஸ்ட் எல்லாமே பண்ணியாச்சு ஓரளவு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து கிளாஸ் நேம், ஐடி எல்லாமே போட்டுக்கலாம் ஒவ்வொரு இதுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். நான் வந்து டூல் டிப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பட்டனுக்கு 2 ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்று வந்து கிளிக் பண்ணும் போது எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிறது, அதாவது அந்த செலக்ட் ஆகிறது எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து ஆன் மவுஸ் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் ஃபங்க்ஷனே நேம் வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் பேரை கூட வச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் ஆன் மவுஸ் அவுட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அதாவது அந்த ஐக்கானை விட்டு நான் வந்து மவுஸை வெளியே எடுக்கும் போது எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு வந்து அவுட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நானாக நேம் வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். என்னடா இது ஸ்மால்லையும் கேப்ஸ்லையும் போடுறான்னு நினைக்காதீங்க. அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து ஸ்பேனுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து போட்டுக்கிறேன். டூல் டிப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நானாக நேம் வச்சுக்கிறேன். ஸோ என்னடா இது கிளாஸ் ஐடின்னு நினச்சி பயப்படாதீங்க. ஒன்றுமே இல்லை, சப்பையாக தான் இருக்கும். ஸோ இதுக்கும் ஒரு ஐடி வந்து போட்டுக்கிறேன். மை டூல் டிப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே அப்படியே தான் இருக்கும், எந்த வித மாற்றமும் இல்லை. இப்போது நம்ம போய் பெயிண்ட் அடிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஃபாண்டாசம் அப்படிங்கிறத நான் வந்து உள்ளே கொண்டு வரேன். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா WT3 ஸ்கூல் ஃபாண்டாசம் அப்படின்னு சொல்லி கூகுள் வந்து சர்ச் பண்ணுங்கள். பாருங்கள், எனக்கு முதல்ல ஒரு லிங்க் வரும், ஃபாண்டாசம் இன்ட்ரோ W3 ஸ்கூல்னு. ஸோ இதுதான் அந்த சிடிஎன் அப்படிங்கிற ஒரு லிங்க் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை எங்கே பேஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹெட் அப்படிங்கிற டேகுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் அந்த சிடிஎன் அப்படியே காப்பி பண்ணி இது ஒரு ஹெட்டு, இதுக்குள்ளே வந்து நான் எங்கேனாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கடைசியாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபாண்டாசம் வந்து எனக்கு வந்து லிங்க் ஆயிடுச்சு. ஃபாண்டாசம்னா ஒன்றும் இல்லை, இந்த இப்போ இருக்குது பாருங்கள், இந்த கார் சிம்பிள்லாம் நம்ம வந்து வெப்சைட்டுக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஐ டேக் போட்டிருக்காங்க. கிளாஸ் நேம் வந்து ஃபாண்டாசம் கார் அப்படின்னு சொல்லி ஐ டேக் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதை அப்படியே போட்டால் உங்களுக்கு வந்து அந்த கார் சிம்பிள் வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே காப்பி பண்ணி இந்த பட்டனுக்குள்ளே வந்து போட்டுக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஸ்பேனுக்கு கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, அந்த பட்டனுக்குள்ளே எனக்கு அந்த கார் சிம்பிள் வந்து உள்ளே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இது ரொம்ப குட்டியாக இருக்குது, கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிக்கலாம். ஸோ இன்லைன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த டேகுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டைலிங் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 30 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி நானாக கொடுத்துக்கிறேன். இப்போ அதோடய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாயிரும். பாருங்கள், கார் வந்து பெருசாகிடுச்சு. நெக்ஸ்ட் எல்லாமே நம்ம வந்து HTML முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கலர் அடிக்கிறது தான் வேலை, கலர் அடிக்கிறவும் அலைன் பண்ணுறது தான் வேலை. ஸோ ஃபஸ்ட் வந்து நான் பாடி அப்படிங்கிற டேகுக்கு வந்து ஸ்டைலிங் பண்ணுறேன். ஸோ பாடி டேக் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, மார்ஜின் 0 அப்புறம் பேடிங் 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டில் பாருங்கள் டாப்லைன் லெஃப்ட்லையும் கொஞ்சம் கேப் இருக்குது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா அது வந்து ஒட்டிக்கிடும். ஸோ டிஃபால்ட்டாக கொஞ்சம் மார்ஜின் பேடிங் வந்து வெப்சைட்டில் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு மார்ஜின் 0 பேடிங் 0 கொடுத்திங்கன்னா எல்லாமே ஓடி போயிடும். ஹைட் வந்து 100 VS வியூ போர்ட் ஹைட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களோட டிஸ்பிளே என்ன சைஸோ அதோட ஃபுல் ஹைட்டையும் வந்து எடுத்துக்கிடும். நெக்ஸ்ட் எல்லாமே நம்ம வந்து சென்டரில் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கிறேன். அதனால் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில், அதாவது ஹரிசாண்டலாக உங்களுக்கு வந்து சென்டரில் கொண்டு போகும். இப்போ பாருங்கள், இந்த டப்பா ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது வந்து ஃப்ளெக்ஸுனால ஃப்ளெக்சிபிள் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிறோம். அது மாதிரி எனக்கு ஒய் ஆக்சிஸ்லையும் சென்டரில் வரணும் அப்படிங்கிறக்காக அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு வெர்டிக்கலாக வந்து சென்டரில் வந்து உட்காந்து. இப்போ பாருங்கள், என்னோடய வெப்சைட்டில் எல்லாமே வந்து சென்டரில் வந்து அழகாக உட்காந்துக்கிடுச்சு. ஸோ இதுதான் ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து அந்த நியோமார்ஃபிசம் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கிரே கலரில் கொடுத்துக்கிறேன். E5 ஹேஷ் சிம்பிள் போட்டு அந்த ஹெக்ஸாடெசிமல் கோடை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து கிரே கலரில் மாறிடும். நெக்ஸ்ட் அந்த பாடிக்கு முடிச்சாச்சு. இப்போது இன்புட் அப்படிங்கிற டேகுக்கு வந்து ஸ்டைலிங் பண்ணலாம். அதாவது அந்த டப்பா வந்து கொஞ்சம் பெருசாக்கலாம், ஷேடோ ஆட் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஸோ ஹைட் வந்து 50 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வித்து வந்து ஒரு 400 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா அந்த டப்பா வந்து பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்கும். பாருங்கள், ஹைட் வந்து 50 பிக்சல்லையும் வித்து வந்து 400 பிக்சல்லையும் எனக்கு வந்து இருக்குது. நெக்ஸ்ட் கொஞ்சம் பார்டர் ரேடியஸ் வந்து ஆட் பண்ணுறேன். பார்டர் ரேடியஸ்னால் கட்டமாக இல்லாமல் கொஞ்சம் ரவுண்டு கார்னராக இருக்கும். ஸோ 20 பிக்சல் போட்டேன்னா இந்த 4 கார்னரை பாருங்கள், பார்த்தீங்களா ரவுண்டாக மாறிடுச்சு. இதுக்கு தான் இந்த பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு இவ்வளோலாம் வேணாம், ஒரு 2 பிக்சல் லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் பார்டர் ரேடியஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து அந்த நியோமார்ஃபிசம்னு ஒரு எஃபெக்டை சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்காக அதே கலரை வந்து நான் போட்டுக்கிறேன். E5 பேக்ரவுண்டும் இந்த கலரும் ஒன்று போல் இருக்கும்.
நெக்ஸ்ட் இது வந்து நம்ம புதிய கான்செப்டுக்குள்ளே போகிறோம். அதாவது நியோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நான் அதுக்குன்னே ஒரு தனியாக வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் கூகுளில் போய்க்கோங்க. நியோமார்ஃபிசம் அப்படின்னு அடிங்க. NEUMORPHISM.IO அப்படின்னு சொல்லி என்ற தட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அழகாக ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். நியோமார்ஃபிசம் IO அப்படின்னு சொல்லி. இது வந்து நான் ஆல்ரெடி உள்ளே விசிட் பண்ணனால எனக்கு அந்த கலரில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் நார்மலாக உள்ள வெப்சைட். பாருங்கள், இதை நான் கிளிக் பண்ணேன்னா அந்த ஷேடோ எஃபெக்ட்லாம் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு சைடும் அந்த ஒயிட் கலர் வந்து ஷேடோ வந்து அக்வயர் ஆகிறது. இது வந்து உள்ளுக்குள்ளே மாறி மாறி கலர் வருத மாதிரி வித்தியாசமாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அதற்கான கோடிங். இதை அப்படியே காப்பி பண்ணி உங்கள் வெப்சைட்டில் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன சேவ் பண்ணாலும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் ரேடியஸ் ரவுண்டாக மாற்றிக்கலாம். சப்பாத்தி மாதிரி கல் மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். சைஸ் வந்து பெருசாக்கணும்னா வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் அந்த ஷேடோ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து போகணும், பிளர் மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரே ஒருக்கா இதில் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து இந்த பறக்கிற எஃபெக்ட் மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து அந்த பறக்கிற எஃபெக்ட் வந்து தெரியுது. ஆனால் அந்த பார்டர் வந்து பயங்கரமாக இருக்கனால தெரியலை. ஸோ நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து மாற்ற போகிறேன். 10 பிக்சல் ஹரிசாண்டல், 10 பிக்சல் வெர்டிக்கல், அப்புறம் 25 பிக்சல் பிளரில் கிரே கலரில் கொடுக்குறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்களா, கீழே கருப்பாக ஒரு அந்த டப்பா வந்து பறக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். இதுக்கு தான் அந்த பாக்ஸோட எஃபெக்ட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு வந்து எனக்கு லெஃப்ட்லேயும் டாப்லேயும் எனக்கு வந்து ஒயிட் கலரில் இருந்தால் இன்னும் ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். ஸோ லெஃப்ட்னால மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஹரிசாண்டல், வெர்டிக்கல், பிளர், ஒயிட் கலர். இப்போ பாருங்கள், மேலே வந்து எனக்கு வந்து வெள்ளையாகவும் கீழே வந்து டார்க்காகவும் இருக்கும்போது ரொம்ப அருமையாக ஒரு பறக்கும் எஃபெக்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 பிக்சலில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 பிக்சல் சாலிட் பிளாக் கலரில் போட்டுக்கிறேன். ஸோ 000 போட்டாலே பிளாக் வந்துடும். இப்போது பாருங்கள், பார்த்திங்களா, அந்த பார்டர் வந்து குட்டியாக இருக்குது. ஒரு டப்பா மாதிரி உங்களுக்கு வந்து எடுத்து காட்டணும், அதுக்காண்டி தான் போட்டிருக்கேன். அப்புறம் கிளிக் பண்ணும்போது ஒரு அவுட்லைன் வந்து தெரியும். எனக்கு வந்து அது வேணாம், பார்க்க நல்லா இருக்குது. பாருங்கள், கிளிக் பண்ணும்போது ரொம்ப டார்க்காக இருக்குது, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் அவுட்லைன் நன்னு கொடுத்து கிளிக் பண்ணுறேன். எனக்கு எந்தவித அவுட்லைனும் வரவில்லை. நெக்ஸ்ட் சைஸை வந்து கொஞ்சம் பெருசாகிக்கலாம். ஃபாண்ட் சைஸ் ஒரு 30 பிக்சல் கொடுத்தேன்னா அந்த லெட்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ இந்த அளவு போதும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போடுறேன். அதாவது ஆரம்பமே எனக்கு அந்த சோத்தை ஒட்டி வேணாம், கொஞ்சம் தள்ளி நின்று வரணும் அப்படிங்கிறதுக்காக டெக்ஸ்ட் இண்டென்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் இண்டென்ட் ப்ராப்பர்ட்டி ஒரு 10 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் கேப் போடும். பார்த்தீங்களா, கொஞ்சம் நகண்டு போயிருக்கு. இப்போ நான் டெலீட் பண்ணிட்டு எங்கேருந்து டைப் பண்ணுறேனோ கொஞ்சம் 10 பிக்சல் தள்ளி தான் ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் டெக்ஸ்ட் இண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இன்புட்டை வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நமக்கு அந்த பட்டனை வந்து பார்க்கலாம். ஸோ பட்டன் அப்படிங்கிறத காப்பி பண்ணிக்கிறேன். பட்டனுக்கு வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கலாம். ஸோ பட்டனை பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த டேகை இங்கே வந்து ஹைட்டு வந்து ஒரு 50 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். குட்டியாக இருந்தால் போதும், அதாவது ஈக்குவலாக வேணும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மேட்ச் ஆகிடுச்சு. நான் அதில் பார்டர் கொடுத்துருக்கேன், அதனால் அந்த இது வரல. ஸோ வித்தும் எனக்கு 50 பிக்சல் அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, டப்பா மாதிரி, அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இதுலேயும் என்ன பண்ண போகிறேன், ஒரு பார்டர் வந்து ஆட் பண்ணுறேன். பார்டர் வந்து எனக்கு எதுவும் வேணாம், மொட்டைக்கிட்டே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பார்டர் அவுட்லைன் நன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு எதுவுமே இருக்காது. பாருங்கள், வெள்ளைன்னு ஒயிட் கலர் ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் பேக்ரவுண்ட் கலரையும் அந்த நியோமார்ஃபிசம் எஃபெக்ட்டுக்காக E5 கொடுத்தேன்னா கிரே கலரில் மாறிடும். பாருங்கள், அந்த பட்டன் இருக்கிற இடமே தெரியலை, அந்த மாதிரி மறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பட்டனுக்கும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன வரலாம்னா, இந்த டூல் டிப் அப்படின்னு சொல்லி ஒரு டிவிஷன் பிரிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்காக நம்ம வந்து ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ கிளாஸ் நேம் அப்படிங்கிறதுக்காக டாட் வச்சு டூல் டிப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதே இது டேக் அப்படின்னு சொல்லி, இப்போ ஹெட் டேக் அப்படின்னா நீங்கள் அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஸோ பொசிஷன் வந்து ரிலேட்டிவும் கொடுத்துருக்கேன். டிஸ்பிளே வந்து இன்லைன் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ன சொல்கிறேன், இன்லைன் பிளாக் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரே லைனில் வந்து எல்லாமே அலைன் ஆயிரும். அதே பிளாக்னு கொடுத்திங்கன்னா 1 by 1 கீழே வந்து இருக்கும்.
ஸோ பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னா, ரிலேட்டிவ்னா ஒரு வால் போஸ்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவத்தில் வந்து போஸ்டர் ஒட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த சுவர் வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த போஸ்டர் பவர் வந்து அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ரிலேட்டிவ்னா அந்த சுவர், அப்சல்யூட்னா அந்த அடிக்கிற போஸ்டர். ஸோ அவ்வளோதான், ரெண்டையும் ஒட்ட வைக்கிறது தான் அதோட வேலை, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்கும் பாக்ஸ் ஆர்டர் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கும் ஒரு பறக்கிற எஃபெக்ட் வந்து தெரியுது. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பார்டர் வந்து ஆட் பண்ணலாமா. ஸோ அதே மாதிரி பார்டர் வந்து ஒரு 1 பிக்சலில் சாலிட் பிளாக் கலர்லேயே கொடுத்துக்கிறேன். 000 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட அந்த டப்பாவும் அந்த பட்டனும் ஒன்று போல் ஆயிடுச்சு. 2 டப்பாவும் ஒட்டிக்கிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த காப்பி டு கிளிப் போர்டு அப்படி இப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ அந்த டூல் டிப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து கால் பண்ணி போட்டிருக்கேன். கிளாஸ்னால டாட் வச்சுருக்கேன். விசிபிலிட்டி ஹிடன் அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா அந்த எல்லாமே மறைஞ்சிரும். பாருங்கள், எனக்கு வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ ஒப்பாசிட்டியும் கொடுத்தாலும் சரி, விசிபிலிட்டியும் கொடுத்தாலும் சரி, இல்லை டிஸ்பிளே நன்னுன்னு கொடுத்தாலும் சரி, கிட்டத்தட்ட எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான வேலையை வந்து காட்டும். ஸோ நான் வந்து வித் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு 140 பிக்சலில் கொடுத்துருக்கேன். அந்த வித்தெல்லாம் இன்னும் எனக்கு தெரியலை. ஸோ நான் பேக்ரவுண்ட் கலரை ஆட் பண்ணி பார்க்குறேன். இதில் என்ன பண்ணலாம், ஒரு சாணி கலராக ஆட் பண்ணலாம். ஸோ 555 அப்படின்னு சொல்லி போடுறேன். ஒரு டார்க் க்ரே மாதிரி வரும். பாருங்கள், டார்க் கலரில் வந்துடுச்சு. உள்ளே உள்ள டெக்ஸ்ட்டோட கலர்லாம் எனக்கு வெள்ளை கலர் இருந்தால், அதாவது டார்க்குக்கு ஒயிட் பிரைட்டாக இருக்கும். ஸோ ஒயிட் வந்து ஆட் பண்ணுறேன். பார்த்திங்களா, பளிர்னு இருக்குது. பின்னாடி சாணி, முன்னாடி வந்து வெள்ளை. நல்லா இருக்குது பார்க்கவே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படி சொல்லி கொடுக்குறேன். அதாவது அந்த டப்பாக்குள்ளே 140 பிக்சலில் ஒரு டப்பா கிரியேட் பண்ணியிருக்கேன்னா அந்த டப்பாக்குள்ளே எனக்கு சென்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பார்டர் ரேடியஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். 6 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். 4 கார்னரும் எனக்கு வந்து கொஞ்சம் ரவுண்டாக வந்து மாறிடுச்சு. நெக்ஸ்ட் பேடிங் வந்து கொடுக்குறேன். பேடிங்னா கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும். அதாவது அந்த பாக்ஸுக்குள்ளே கேப் விடும். பாருங்கள், 5 பிக்சல் 4 பக்கமும் எனக்கு வந்து கேப் விட்டுருக்கு. இது பாருங்கள், பிச்சு சம்சா மாதிரி துண்டாக இருக்குது. எனக்கு வந்து ஒரே லைனில் வரும். ஸோ அதுக்காண்டி தான் நான் சொன்ன மாதிரி பொசிஷன் வந்து அப்சல்யூட்னா அந்த போஸ்டர், வால் போஸ்டர் மாதிரி. இப்போ பாருங்கள், வால் போஸ்டர் அடிச்சிட்டேன் அந்த சுவத்து மேலே. அதனால் எனக்கு ஒரே லைனில் வந்து சூப்பராக தெரியும். நெக்ஸ்ட் அதை தூக்கி நம்ம மேலே கொண்டு போகலாம். அதனால் கொஞ்சம் Z இண்டெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். Z இண்டெக்ஸ் 1. சில பேருக்கு Z இண்டெக்ஸ்னால் என்னன்னு தெரியாது, நான் வந்து சொல்கிறேன். இப்போது 1ன்னு இருக்கும்போது எனக்கு மேலே இருக்குது. சப்போஸ் எனக்கு பின்னாடி அதாவது ஒளிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா -1 கொடுத்தேன்னா பார்த்தீங்களா, இதுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிடுச்சு. ஸோ இதுதான் அந்த Z இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. 1ன்னு கொடுத்தேன்னா அதாவது 1க்கு மேலே 1. இப்போ நீங்கள் 2ன்னு கொடுத்து அடுத்த இதில் ஏதாவது கொடுத்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து இருக்கும். ஸோ இதுதான் Z இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் பாட்டம் கீழேருந்து நான் வந்து தள்ளுறேன் மேலே ஒரு 150% கீழேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 150%ல் மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் லெஃப்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு லெஃப்ட் வந்து ஒரு 50% அப்படின்னு சொல்லி தள்ளுறேன். கொஞ்சம் லெஃப்ட்டில் நவண்டுருச்சு. இப்போது நான் மார்ஜினை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா போதும், எனக்கு சென்டரில் வந்து நிற்கும். ஸோ மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி லெஃப்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஒரு -75 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா பார்த்தீங்களா, கச்சிதமாக எனக்கு வந்து சென்டரில் வந்து உட்காந்துக்கிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒப்பாசிட்டி நான் சொன்னேன்ல, மறைச்சி வைக்கிறது. ஸோ 0 கொடுத்தேன்னா காணாமல் போயிடும். அது வந்து பிளர் மாதிரி 0.1 கொடுத்தீங்கன்னா லைட்டாக மங்கலாக தெரியும். 0.5னா கொஞ்சம் மங்களாகவும் பாதி அரைகுறை மாதிரி தெரியும். ஸோ டிரான்சிஷன் ஒப்பாசிட்டி அப்படிங்கிறத வந்து நான் குறிப்பிட்றேன். ஒரு 0.5 செகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டிரான்சிஷன்னா என்னன்னு தெரியாதவங்க வந்து மேலே வந்து காலில் வீடியோ கொடுக்குறேன். ஒரு 3 நிமிஷம் வீடியோன்னு தான் நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு வாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். புதுசாக டெய்லி கற்றுக்கோங்க. விசிபிலிட்டி ஹிடன் பழையபடி நான் வந்து கொடுக்குறேன். ஒப்பாசிட்டியும் 0 கொடுத்தேன்னா எனக்கு வந்து மறைஞ்சு போயிடணும். அதாவது எனக்கு எப்போவுமே அந்த காப்பி டு கிளிப் போர்டு அப்படின்னு தெரியக்கூடாது. அதனால் எல்லாத்தையும் மறைச்சிக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, புதிய கான்செப்டுக்குள்ளே போகிறோம். அதாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்ங்கிறதுக்கும் தனியாக ஒரு 5 நிமிஷம் வீடியோ போட்டிருங்க. அதை பார்த்துட்டு வாங்க. தயவு செஞ்சு அதை பாருங்கள். அப்போனா தான் இது வந்து புரியும். என்னடா இவன் கண்ட மாதிரி போடுறானேன்னு உங்களுக்கு தெரிய வேணாமல் இருக்கும்ல. ஸோ அதனால் அதை பார்த்துட்டு வாங்க. 5 நிமிஷம் தான். அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், புரியும்.
ஸோ கண்டென்ட் வந்து எப்பவும் போல் கொடுக்கணும், பிஃபோர் யூஸ் பண்ணாலே ஒன்றும் போடலை. பொசிஷன் வந்து அப்சல்யூட், அதோட சேர்ந்தே எனக்கு வந்து ஒட்டிக்கிடணும். அதாவது என்னென்னா, இப்போ அந்த காப்பி டு கிளிப்போர்டுன்னு ஒரு என்ன சொல்ல ஒரு டெக்ஸ்ட்டு தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வந்து நான் வந்து ஒரு சம்சா மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை, பார்டர் வந்து 5 பிக்சல் கொடுத்துருக்கேன், பார்டர் ஸ்டைல் வந்து சாலிட்னு கொடுத்துருக்கேன். ஸோ பார்டருக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்களும் மறக்காமல் பாருங்கள். ஸோ பார்டர் கலர் வந்து அதே அந்த சாணி கலர் வந்து போடுறேன், 555ன்னு போட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து எதுவும் தெரியவில்லை. ஏனென்றால் நான் வந்து விசிபிலிட்டி வந்து ஹிடன் கொடுத்துருக்கேன், ஒப்பாசிட்டி வந்து 1ன்னு கொடுக்காமல் 0 போட்டிருக்கேன். ஸோ ஒப்பாசிட்டி வந்து 1ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போது அந்த பிஃபோருங்கிறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். எனக்கு வந்து குட்டியாக ஒரு டப்பா மாதிரி முளைச்சிருக்கு. இது வந்து நம்ம கொஞ்சம் சென்டரில் கொண்டு வரலாம். சென்டரில் கொண்டு வரக்கு மார்ஜின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ மார்ஜின் லெஃப்ட் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். -5 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா கச்சிதமாக எனக்கு வந்து சென்டரில் வந்து உட்காந்துக்கணும். பாருங்கள், சென்டரில் வந்து உட்காந்துருச்சு. இப்போது இந்த கட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் வந்து சம்சாவை மாற்ற போகிறேன். ஸோ டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு மறைஞ்சு போயிடணும். பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட் மறைஞ்சிருச்சு. மேலேயும் கீழேயும் எனக்கு வந்து அந்த பார்டர் வந்து அக்வயர் இருக்குது. இன்னொருக்கா நான் டிரான்ஸ்பரண்ட் கொடுத்தேன்னா எனக்கு கீழே உள்ளது போயிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு சம்சா மாதிரி ஒரு வடிவம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் டாப் சைடு, அதாவது லெஃப்ட் சைடும் கடைசியாக நான் வந்து மறைச்சிட போகிறேன். இப்போது எனக்கு 4 சைடுமே அந்த பார்டர் வந்து ஆட் பண்ணனால இப்போது அந்த இது வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்காண்டி தான் அந்த சம்சாங்கிறத நான் வந்து க்ரியேட் பண்ணேன், வேறு எதுக்கும் கிடையாது. ஸோ இந்த மெசேஞ்சரில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அம்புக்குறி மாதிரி போட்டிருப்பாங்க, இங்கேருந்து வருது அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக தான் நானும் அந்த மாதிரி சம்சா மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. சமோசை. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ஹோவர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எப்போவுமே எனக்கு வந்து அது வந்து தெரியக்கூடாது. நான் என்ன பண்ணணும், அந்த டூல் டிப் அப்படிங்கிறத நான் வந்து ஹோவர் பண்ணும்போது, அதாவது மவுஸை வச்சு நான் வந்து இப்படி கொண்டு போகும்போது எனக்கு அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ டூல் டிப் வந்து ஹோவர் பண்ணும்போது அந்த டூல் டிப்போட டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன், வேறு ஒன்றுமே இல்லை, விசிபிலிட்டியை வந்து விசிபிள்னு வைக்க போகிறேன். அதாவது மறைஞ்சிருந்தது ஜீபூம்பா வெளியே வா அப்படிங்கிற மாதிரி. ஒப்பாசிட்டியும் எனக்கு மங்களாக இருந்தது, மங்களகரமாக வா 1 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா பாருங்கள், நான் ஹோவர் பண்ணுற அந்த இது வந்து அழகாக வந்து தெரியுது. ஸோ டிரான்சிஷன் அப்படிங்கிறது அந்த ஸ்மூத் எஃபெக்டில் வந்து கொண்டு வரதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் 0.5 எடுத்து நான் 5ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் ஹோவர் பண்ணும்போது 5 செகண்ட் விடிஞ்சிரும் வரதுக்குள்ளேயும். ஸோ அதுக்காண்டி தான் அது வந்து 1 செகண்டுக்குள்ளே மேக்ஸிமம் நீங்கள் வந்து கொடுங்க. நான் 0.5 அப்படின்னே கொடுக்குறேன். ஸோ டக்கு டக்கு டக்குன்னு வரத மாதிரி உங்களுக்கு அந்த டிரான்சிஷன் வந்து காமிக்கும். இப்போது எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு, அதாவது ஸ்டைலிங், HTML எல்லாமே பண்ணியாச்சு. கடைசி பாருங்கள், காருக்கு வந்து நான் காப்பின்னு மாற்றலை, காப்பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காப்பி அப்படிங்கிற ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது என்னடா இது காப்பின்னு போட்டால் காப்பி வந்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபாண்டாசம் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அதில் பாருங்கள் நிறையா வண்டியாக இருக்கும். நீங்கள் என்ன ஐக்கானை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஐக்கானோட நேமை மட்டும் எடுத்து இதில் மாற்றிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐக்கானெல்லாம் சேஞ்ச் ஆயிரும். இப்போது நீங்கள் ப்ளஸ் ஆட் பண்ணோன்னா FA ப்ளஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அங்கே இடக்குள்ள ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்டுக்குள்ளே போயிட்டேன், ஃபங்க்ஷன் போட்டு அந்த ஃபங்க்ஷன் நேமை போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் அந்த டப்பாக்குள்ளே என்ன டைப் பண்ணுறேனோ அது எல்லாமே எனக்கு வந்து ஒரு வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகணும். ஸோ அதுக்காக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், அதோட நேம் வந்து காப்பி டெக்ஸ்ட் அப்படி சொல்லி போடுறேன். ஸோ அதை கால் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த ஐடி, அதை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். நான் என்ன அதுக்குள்ளே டைப் பண்ணுறேனோ அது எல்லாமே எனக்கு இந்த காப்பி டெக்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் ஆகணும். இதை எப்படி எடுக்கலாம்னா document.get element by id அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஐடி நேம் வந்து இதுக்குள்ளே வந்து போட்டுடணும். இப்போது உள்ளே தூக்கி போட்டுட்டேன். இப்போது எனக்கு அந்த காப்பி டெக்ஸ்ட்டுக்குள்ளே நான் என்ன டைப் பண்ணுறேனோ அது வந்து உள்ளே வந்து கிடக்குது. நெக்ஸ்ட் இதை வந்து நான் செலக்ட் பண்ணணும், காப்பி டெக்ஸ்ட் டாட் செலக்ட் அப்படின்னு சொல்லி ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ செலக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதாவது என்னென்னா, நான் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இப்படி செலக்ட் ஆகணும், எல்லாமே வந்து ப்ளூ கலரில் வந்து எனக்கு வந்து செலக்ட் ஆகணும். அதுக்காக தான் அந்த காப்பி டாட் செலக்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை ஸோ காப்பி டாட் டெக்ஸ்ட் டாட் செட், அதாவது
நம்மளாட்டு லட்சக்கணக்கில் அடிச்சிட்டோம்னா அது எவ்வளோ தூரம் தான் செலக்ட் ஆகும், அதுக்காக ஒரு ரேஞ்சு கொடுக்கணும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக செட் செலக்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்து, எப்போது ஜீரோலேருந்து நம்ம வந்து காப்பி பண்ணலாம், எவ்வளோ 1,00,000க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து காப்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானாக வந்து ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன், செலக்ட் ஆகுது பார்த்தீங்களா. பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், அந்த ப்ளூ கலரில் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. இந்த லைனை மட்டும் நான் தூக்கிட்டேன்னா அந்த இதுவும் ஒர்க் ஆகாது. பார்த்தீங்களா, நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு வந்து செலக்ட் ஆகலை. ஸோ இதுக்கு தான் அந்த காப்பி டெக்ஸ்ட் டாட் செலக்ட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ரைட் பண்ணி வைக்கணும்ல. அதாவது இப்போ நான் காப்பி பண்ணிட்டேன், அதை வந்து என்ன பண்ணணும், நேவிகேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல. அதுக்காக நேவிகேட்டர் டாட் கிளிப் போர்டு அப்படின்னு சொல்லி போட்டு ரைட் டெக்ஸ்ட் என்னத்தை ரைட் பண்ண போகிறேன், அதோட வேல்யூ வந்து ரைட் பண்ண போகிறேன். ஸோ காப்பி டெக்ஸ்ட் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு என்னென்ன காப்பி ஆகுதோ அது எல்லாமே எனக்கு வந்து இப்போ நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து அதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த டூல் டிப் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், நான் பேஸ்ட் பண்ணுறேன், காப்பி டெக்ஸ்ட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், இந்நேரம் நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்டுங்கிறது காப்பி ஆகி திரும்பியும் பேஸ்ட் ஆயிரும். நம்ம வந்து கடைசி அந்த எரர் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு வேரியபிள் வந்து டூல் டிப் அப்படிங்கிற வேரியபிள் வந்து போட்டுக்கிறேன். இதுலேயும் அதே மெத்தட் தான். என்னென்னா, இந்த ஐடியை வந்து நான் வந்து இதுக்குள்ளே போட போகிறேன். அதாவது என்னென்னா, நான் காப்பி பண்ணேன் பார்த்தீங்களா, காப்பி பண்ணதை கிளிக் பண்ணும்போது காப்பீடு அப்படின்னு சொல்லி வரும். அதாவது என்னத்தை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறதுக்காக நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். பாருங்கள், காப்பீடு ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி காமிக்குதுன்னு, அதுக்காக தான் இந்த லைன் வந்து எழுதுகிறேன். ஸோ டூல் டிப்போட இன்னர் ஹெச்டிஎம்எல்ங்கிறது உள்ளுக்குள்ளேயே நான் வந்து மாற்ற போகிறேன். இன்னர் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறேன். என்ன மாற்ற போகிறேன், அந்த காப்பி பண்ணதும், அதாவது நானாக ஒரு லைன் எழுதிக்கிறேன், காப்பீடு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு குட்டி எரர் இருக்குது. ஸோ காப்பி பண்ணதையும் ப்ளஸ் அந்த காப்பி பண்ண டெக்ஸ்ட்டையும் எனக்கு வந்து போடும். அதாவது இப்போ நான் ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி போட்டேன்னா காப்பீடு ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வரும். பாருங்கள், நான் பேஸ்ட் பண்ணுறேன், மை டூல் டிப்புன்னு தான் வருது. நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து முடிச்சாச்சு வெற்றிகரமாக. அடுத்த ஃபங்க்ஷன் போகலாம். இது வந்து ரெண்டு லைன் தான். ஸோ ஃபங்க்ஷன் நேம் என்னது, அவுட் ஃபங்க்ஷனா. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த டூல் டிப்பை எடுத்து போட போகிறேன், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ என்ன பண்ண போகிறேன், அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது மவுஸ் அவுட் அப்படிங்கிறது அந்த ஹோவர் பண்ணிவிட்டு நான் மவுஸை வெளியே எடுக்கும்போது, அதாவது கிளிக் பண்ணிட்டு வெளியே எடுக்கும்போது எனக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் இது. ஸோ காப்பி டு கிளிப் போர்ட் அப்படின்னு சொல்லியே நான் வந்து வச்சுக்கிறேன். மற்ற நேரம் எப்போவுமே காப்பி டு கிளிப் போர்டுன்னு தான் வரணும். நான் காப்பி பண்ணால் தான் அது எனக்கு அந்த காப்பீடு அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து வரும். இப்போ நான் எரர் விட்டுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன டூல் டிப்புன்னு நேம் வச்சுருக்கேனோ, ஸோ டூல் டிப்புன்னு சொல்லி மாற்றிக்கிறேன். நீங்கள் என்ன வேணாலும் நேம் வச்சுக்கோங்க. நான் ஒரு பார்க்குறதுக்கு வாசிக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி டூல் டிப் அப்படின்னு சொல்லி நேம் வச்சுக்கிறேன். அண்டு நான் சொன்ன எரர் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ செலக்ட் ரேஞ்சு கிடையாது, செலெக்ஷன் ரேஞ்ச். இந்த ஒரு இதால் தான் இவ்வளோ நேரம் ஒர்க் ஆகலை. ஜாவாஸ்கிரிப்ட்டுங்கிறது படிக்க சூப்பராக இருக்கும், ஆனால் ஒரு சின்ன எரர் விட்டால் மண்டை கலண்டுரும். ஸோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், செலக்ட் ஆகுது, காப்பீடு ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி பெர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகின்றது. ஸோ மிகவும் அருமையாக இருக்கின்றது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இங்கே வந்து கோடிங்கை வந்து சும்மா பார்க்க மட்டும் செய்யாதீங்க. ஒரே ஒருக்கா நீங்களும் ஓனாக வந்து பார்த்து டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வரலையா இன்னொருக்கா பார்த்து டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்களாகவே ஒருக்கா கண்ணை மூடிட்டு ஒருக்கா அடித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லைன் என்னென்னதுன்னு ஒர்க் ஆகும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கான சோர்ஸ் கோடு வந்து நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் இல்லைனா ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு சோர்ஸ் கோடு வந்து அனுப்புகிறேன். ஸோ பார்க்கலாம்.